ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பெண்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 47,415 ரூபாய் வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 7th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபயால் டெக்னாலஜியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் 35,400 1,12,400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்கள் 64,740 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்டி இவங்களுக்குலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக 36,220 ரூபா வந்து இருக்கும். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்குலாம் வந்து பாருங்கள் 47,415 ரூபா சேலரி வந்து வரும். 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அப்ராக்சிமேட்டாக இந்த சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தல, அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே நீங்கள் வந்து பிடபிள்டியாக இருக்கிறீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாலேஜாக வந்து பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிசரபிள் தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங்கை வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக வந்து தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே ஃபினான்ஸ் கேட்டகரிக்கும் அதே தான். ஸோ அதே மாதிரி ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு அதே தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸர்வீஸ் மேனுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 500 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டைப் ரைட்டிங்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து காமனாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெனோகிராஃபிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டைப்பிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான இது வந்து வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்கள் டைப் பண்ணணும், அது எந்த மாதிரி வந்து உங்களுக்கான மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஓஎம்ஆர் மெத்தட்லேயே இருக்கலாம், அப்படி இல்லைனா சிபிடி மெத்தட்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு. அதே வந்து உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. பேப்பர் 2ல தான் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாருங்கள் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே imtech.res.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும்.
ஸோ ஃபீஸ் வந்து பாருங்க, நீங்க பே பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து இங்க வந்து தனித்தனியா வந்து இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபைல் சைஸ் படி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.